ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், பீஸ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு 5.5 ஃபீட் டேங்க் பார்த்தீங்கன்னா மேக்கிங் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்காக சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி நீங்கள் ஃபியூச்சரில் பெரிய டேங்க் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். டேங்க் ப்ளஸ் சம்பு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இதில் இந்த டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5 ஃபீட்டு, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட்டு, வித்து பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட்டு, திக்னஸ் பார்த்தீங்கன்னா 12 mm. நிறைய பேர் கேட்கலாம், இது 16 mm தானே பண்ணுவாங்க, நீங்கள் எதுக்கு 12 mm பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் கிரிப் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக போட்டதுனால 12 mmல பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டஃபன் கிளாஸ் போட்டிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அல்ட்ரா கிளே கிளாஸ் தான், சரிங்களா. ஸோ இது இதனுடைய விசுவலேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். டாப்பில் பார்த்தீங்கன்னா சேட்டர் ஃபேன் பேசிங்லேருந்து சேட்டர் ஃபேன் பேசிங்க்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேசிங் கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா கிரிப்புக்கு பார்த்தீங்கன்னா 3 பேசிங் கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லைட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பூஸ்டரில் 1420 அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் சம்ப்பு தான். ஸோ நம்ம 4 ஃபீட் டேங்குக்கு சம்ப் நீங்கள் செஞ்சு தான் பார்த்துருப்பீங்க. 4 ஃபீட் டேங்கே பார்த்தீங்கன்னா சம்பாக இந்த டேங்குக்கு செஞ்சுருக்கோம். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு 1070 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வால்யூம். ஸோ இவ்வளோ வால்யூமை கன்சியூம் பண்ணுறதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 250 லிட்டர்ஸ் சம்ப் தான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். இதுக்கு நீங்கள் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணலாம், கேனிஸ்ட்டு போடலாமே அல்லது வேறு ஏதாவது பாண்ட் ஃபில்டர் மாதிரி ஏதாவது கொஞ்சம் எஃபிஷியண்டாக போடலாமேன்னு கேட்கலாம். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சின்னதாக ஒரு சம்ப் மாற்றி கொஞ்சம் பண்ணிட்டார், சரிங்களா. 3x8 இன்ச்சு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்ப் மாற்றி பண்ணிட்டார், சரிங்களா. ஸோ இவருக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா, அந்த சம்ப் மூலிமா இவ்வளோ பெரிய டேங்க் கண்டிப்பாக ப்ராசஸ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சம்ப் அவருக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஸோ கீழே நீங்கள் பார்க்கக்கூடிய சம்பு பார்த்தீங்கன்னா 8 mm திக்னஸில், பார்ட்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 mmல போட்டிருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய பயோமெட்டல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 11 கிலோ செராமிக் ஒயிட்டும் மீதி ஆக்டிவேட்டட் கார்பன் அப்புறம் K1 மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வச்சிருந்தாரு. ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 28 kgsக்கு மேலே செராமிக் ஒயிட்டு, ரெட்டு, பாலு, லாவா ராக்கி, நெனட்டோ ரோலு, நேனோ செராமிக் கலர் பாலு, நேனோ செராமிக் எஃபிஷியன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா மீடியாஸுமே பார்த்தீங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் ஒரு 7 மீடியாஸ்க்கு மேலே நம்ம அடிஷனல் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நெனட்டோ ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பீசஸ் எடுத்துருந்தோம். ஸோ ஸ்டாக் பத்தல. இதில் லோட் பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா K1 மீடியா போட்டு ப்ராசஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் அவருக்காக நம்ம ஃப்ரீயாக விட்டுருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதில் மீடியாஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா 57 kgs பண்ண நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்பாஞ்சு, பாண்டு ஸ்பாஞ்சு, ஒயிட் ஸ்பாஞ்சு, ஃபில்டர் பேட், இப்படி பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் எல்லாமே பக்காவாக சம்பு சைஸோட சம்பு பார்ட்டிஷன் என்ன அளவு இருக்குதோ அதை விட பார்த்தீங்கன்னா 1/2 inch சேர்த்து யூஸ் பண்ணி டைட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வச்சுருக்கோம். ஸோ இதனால் மெக்கானிக்கல் செக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் விடக்கூடிய ஃபிஷ்ஷஸோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். அரோனா ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் அரோனோ, அல்பினோ அரோனோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய டேங்க் வச்சுருக்க பர்சன்லாம் ஒரு ஃபிஷ் 2 ஃபிஷ்ஷோட நிறுத்த மாட்டாங்க. ஸோ அவங்க டேங்க் பெருசாக இருக்கிறதுக்காக பீகாக் பேஸ், பேரட்டு, இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அதுக்கு காரணமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சம் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக போட்டு கொடுத்துருக்கோம். டோட்டலாக பயோமெட்டல் லோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 kgs மேலே லோட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. அதுவும் இல்லாமல் ஒரு 50 பீசஸ் பார்த்தீங்கன்னா நெனட்டோ ரோல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஃப்ளோ எவ்வளோ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 85 வாட்டில் நூபியஸ் பம்ப் இருக்கு இல்லையா, அதில் நூபியஸ் 85 வாட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ சைக்கிளிங் பவர் சூப்பராக இருக்கும். இதில் ஒரு சின்ன டிராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்கில் ஆக்சுவலாக பேக்கில் ஹோல் போட்டு 2 ஃப்ளோ கொடுத்து நம்ம அக்ரலிக் ஷீட் போட்டு ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஐடியா இல்லாமல் பண்ணதுனால, ஏன்னா கஸ்டமர் பிஃபோராக பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டாரு, சைடில் பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டு வச்சுட்டாரு, சரிங்களா. இந்த ஹோல் போட்டதுனால பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரு ஹோல் போட்டால் சின்ன சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபுட் ஹோல் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவோம். இதில் அந்த மாதிரி ஆட் பண்ண முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சைடு கிளாஸில் சென்டராக ஓட்ட போட்டார். சென்டராக ஓட்ட போட்டதுனால ஸோ சென்டருக்கும் பாட்டமுக்கும் நடுவில் ஓட்ட போட்டிருக்காரு. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுட்பால் கொடுத்து மேலே நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா FT MT எல்லாம் கனெக்ஷன் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஹைட்டு டேங்க் ஹைட்டை விட பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துடும். ஸோ நீங்கள் குறைச்சி அதில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படியே நீங்கள் குறைக்கலாம், சைடில் பெண்ட் பண்ணி கிராஸாக பண்ணலாம். கிராஸாக பண்ணும்போது தண்ணியோட வால்யூம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ பொதுவாக மான்ஸ்டர் ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி எப்பயுமே வெளியே இருக்கும். ஸோ இந்த பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பிளாக் ஸ்டிக்கர் வரைக்கும்னா தண்ணி மெயின்டைன் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். மோட்டர் ஆஃப் பண்ணால் இதுக்கு கீழே 1 inch தண்ணி இறங்க மாதிரி வச்சுருக்கோம். இது ஹாலில் இவங்க செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா
நாய்ஸ் இருக்கக்கூடாது, சுத்தமாக நாய்ஸ் இருக்கக்கூடாதுக்காக கஸ்டமர் வந்து நாய்ஸ் எல்லாம் எதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா 4 ஹோல் போட்டிருக்காரு. ஸோ 2 பார்த்தீங்கன்னா டம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இது மேலே வந்து ஒரு அனாவசியமான ஒரு ஓட்டை தான் ஆக்சுவலாக. ஸோ 2 ஓட்டை வந்து நம்ம டம்மி பண்ணியிருக்கோம். இருக்கக்கூடிய பைப்ஸ் யூஸ் பண்ணி 1 இன்ச்சில் வந்து ஃப்ளோ கொடுத்தா கண்டிப்பாக வாப்ளிங் சவுண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போயே உங்களுக்கு வந்து வாப்ளிங் சவுண்ட் லைட்டாக கேட்கும்னு நினைக்கிறேன் மைக்கில். அதே வந்து இப்போ நம்ம வந்து 1.25 வந்து பைப்பு நம்ம கொடுத்துருக்கோம். 1.25 to 1.25 சரிங்களா. 2 பைப்பு நம்ம கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து இப்போ புது ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால தான் உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு வாப்ளிங் சவுண்ட் வருது. இதே வந்து ஒரு 3 days 4 days கிட்ட போயிடுச்சுன்னா உங்களுக்கு வாப்ளிங் சவுண்ட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டேங்க் வந்து மேக் பண்ணும்போது டேங்கை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்கள் டேபிள் பண்ணுறதா இருந்தாலுமே இருக்கலி ஹெவியான கேஜஸ் வந்து என்ன ஸ்டீல் இருக்குதோ அதை நீங்கள் வந்து மேக் பண்ணணும். அப்படி இல்லை நான் வந்து பெரிய பெரிய டேங்க் வந்து இந்த மாதிரி மேக் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காங்கிரீட்டில் வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காங்கிரீட்டோட திக்னஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 inches மேலே. ஸோ அதை கட் பண்ணி பீஸ் எடுத்து அவங்களுக்கு பீஸ் நான் அட்டாச் பண்ணுற சைடில். ஸோ அதை பாருங்கள். ஸோ அவ்வளோ திக்னஸுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் பில்ட் பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 inch கிட்டத்தட்ட 1 feet கிட்ட பார்த்தீங்கன்னா இதனுடைய திக்னஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 கிலோ 10,000 கிலோ வச்சா கூட பார்த்தீங்கன்னா தாங்குற அளவுக்கு வந்து சூப்பராக வந்து காங்கிரீட்டில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய பெரிய டேங்க் வந்து மேக் பண்ணக்கூடிய பர்சன் வந்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து டைமென்ஷன் வந்து அளவு எடுத்துருவாங்க. சம்புக்கு வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 feet வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் சம்பே பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 1.5 feet இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணுற வீடியோ கூட காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா ஒன் டைம் தான் நம்ம வந்து மீடியா லோட் பண்ண போகிறோம். மறுபடியும் ஒரு 6 months கொஞ்சம் தான் வந்து நம்ம வந்து மறுபடியும் எடுத்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் வந்து 2 வாரத்துக்கு ஒருக்கா 3 வாரத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸோட குவான்டிட்டி அதிகமாக விட்டுட்டு ஃபீடிங் அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்பாஞ்ச் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் வந்து வரும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேஸில் வந்து நீங்கள் பூந்து நீங்கள் அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான விஷயம் தான். ஸோ அதனால் வந்து ஹைட்டு இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2.5 feet வந்து ஹைட்டு கொடுத்துக்கோங்க. உங்கள் சம்புக்கும் உங்களுடைய டேங்குக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 feet உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் உங்களால் ஈஸியாக வந்து ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பார்த்தீங்கன்னா RO வாட்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 62 கேனுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் சரிங்களா. ஸோ உங்களுக்கு மீடியா குவான்டிட்டி வந்து கீழே சேர்றதுனால வாட்டர் கீழே கம்மியாக பிடிக்கும். டேங்கில் பார்த்தீங்கன்னா 900 லிட்டருக்கு மேலே வந்து வால்யூம் வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா RO வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால டேங்க் வந்து உங்களுக்கு வந்து உப்பு கரை வந்து அண்டாது சரிங்களா. ஏன்னா வந்து RO வாட்டரில் TDS லெவல் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த உப்பு கரை அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து இதை வந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப ரேர் தான் சரிங்களா. சப்போஸ் வந்து வாட்டர் லெவலே கொஞ்சம் இறங்கி உங்களுக்கு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து உப்பு கரை வந்து அவ்வளோ சீக்கிரம் அடிக்காது. ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். போர் வாட்டரில் பார்த்தீங்கன்னா மினிமம் TDS அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 850 to 1200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா TDS வந்து மெயின்டைன் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் 1 week வந்து ப்ராசஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா உப்பு கரை வந்து அதிகமாக பிடிச்சிக்கும். உங்களுக்கு வந்து டேங்க் வந்து ஸ்க்ரப் பண்ணுறமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி ஸ்க்ரப் பண்ண முடியாத சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இரும்பு நாரோ அல்லது வந்து ரொம்ப ரஃப் மெட்டீரியல் எடுத்து நீங்கள் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கிளாஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போயிடும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா RO வாட்டரில் வந்து இருக்காது. ஆனால் RO வாட்டருக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணக்கூடிய பர்சன் ஓகேவா கன்வீனியண்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபுல்லி RO வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு அல்லது வந்து ஒரு சிக்லெட் வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷு நீங்கள் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னாவே தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 600 to 800 TDS வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன் வந்து செய்யும் போது தெரியாது, இதுக்கு வந்து வேலை செய்யும் போது தான் தெரியும். ஏன்னா வந்து டேங்க் வந்து எதுக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் கை விட்டு உங்களால் ஸ்க்ரப் பண்ண முடியாது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கால் வாட்டர் இறக்கிட்டு அதுக்கப்புறமே டேங்குக்குள்ளே இறங்கி தான் நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ண முடியும். ஏன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட்லாம் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து கை விட்டு க்ளீன் பண்ணிடலாம் சரிங்களா. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அதே வந்து 2.5 feet வந்து லென்த் இருக்கிறதுனால உங்களால் அவ்வளோ தூரம் நமக்கு வந்து கை எட்டாது ஆச்சுங்களா. அப்போ என்ன பண்ணணும், தண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால தண்ணிக்குள்ளே இறங்கி உங்களால் வந்து க்ளீன் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து தண்ணி இறக்கிட்டு ஆஃப் வாட்டர் இறக்கிட்டு அதுக்கப்புறமே தான் போயிட்டு உங்களால் க்ளீன் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான். அதே மாதிரி எவ்வளோ பெரிய டேங்கெலாம் நீங்கள் செய்யும் போது இந்த டேங்கை தூக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட வேணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த டேங்க் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7x3x3 அந்த மாதிரி பெரிய பெரிய டேங்க்ஸு ப்ளஸ் வந்து ஒரு 19 mm கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா
அதுக்குண்டான மேன் பவர் வந்து நம்மக்கிட்ட வந்து இன்னும் இல்லை, சரிங்களா. ஸோ இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் 10 பேர் சேர்ந்து தூக்கி தான் வந்து இதில் வந்து வச்சுருக்கோம். நீங்கள் வைக்கும் போதே உங்களோட டேங்க் வந்து எங்கே வைக்கணுமோ ப்ராப்பராக வச்சுக்கணும். வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து எங்கேயாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அது பண்ணுறது சுத்தமாக வந்து செட் ஆகாது. கிளாஸஸ் வந்து பொறுத்த வரைக்குமே ஒன்ஸ் ஒரு பெரிய டேங்க் வச்சிங்கன்னா அதை வந்து அந்த இடத்த விட்டு நவுத்தக்கூடாது ஃபிக்ஸடாக. சும்மா நான் எனக்கு இந்த இடம் செட் ஆகலை அந்த இடம் செட் ஆகணும்னு சொல்லிட்டு நவுத்தி அலைன்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாட்டம் கிளாஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு வந்து அதிகப்படியான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு பாட்டம் கிளாஸ் வந்து 12 mm ஒரு 24 mm பைண்டிங் பண்ணியிருக்கலாம், அல்லது 19 mm ஒரு பாட்டம் கிளாஸ் போட்டு மீதிலாம் ஒரு 12 mm கிளாஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட சின்ன சஜஷன் கூட, சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து பிடிக்கும் நம்புறேன், புரியும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதே மாதிரி ஒரு மான்ஸ்டர் செட்டப் வந்து உங்களுக்கு செட் பண்ணணும்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னுடைய லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6 x 2.5 x 2.5 அந்த மாதிரி. ஸோ 12 mm இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து நான் வந்து தாராளமாக மேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு உண்டான மேன் பவர் தான் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன், தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டேங்கை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதையுமே ஆட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.